ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்குதுங்க. எதன் காரணமான சம்மர் ஹாலிடேஸ் முடிகிற தருணத்தில் இருக்குது. அதே மாதிரி நேற்று வியாழக்கிழமை டிக்கெட் வெறும் 7,000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அதனாலே பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமான மாதிரி ஆகிட்டாங்க. இதை பற்றி உண்டான அனைத்து விரிவான விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தினந்தோறும் இரவு 8 முதல் 9 மணிக்கு டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் தற்பொழுது பக்தர்கள் கூட்டம் இருக்க காரணத்தினால நேற்று 6 மணிக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை என்பதால் வெறும் 7,000 டிக்கெட் தான் தரிசனம் பார்க்க நேற்று கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் எப்பொழுதும் தரமாட்டாங்க. அதன் அடிப்படையில் நேற்று 6 மணிக்கு தர தொடங்கி மே 29 7,000 டிக்கெட் 7:07 காலி ஆகிடுச்சு. அதாவது 1 மணி நேரத்தில் காலி ஆகிடுச்சு. அதன் பின்பு வந்த அனைத்து பக்தர்களும் ஏமாற்றத்துடன் திருமலைக்கு நேரடி சர்வ தரிசனம் சென்றாங்க. இதனால் சற்று குறைஞ்ச கூட்டம் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக மாறிவிட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டிலே தினந்தோறும் 3,000லேருந்து 5,000 டிக்கெட் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கிடைச்ச தகவலின் அடிப்படையில் காலைல 6 மணிக்கு 2,000 டிக்கெட் கொடுத்ததாக தகவல் இருக்குது. காலைல 6 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் காலைல 7:30 முடிஞ்சிருச்சுன்ற தகவலும் நமக்கு கிடைச்சிது. கடுமையான கூட்டம் ஸ்ரீவாரிமெட்டில் இருந்துச்சு. நிறைய பேர் ஒரு பொதுவான சந்தேகம்னு கேட்குறீங்க. ஸ்ரீவாரிமெட்டில் இப்போ 7 மணிக்கு டிக்கெட் 8 மணிக்கு முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ அது மாதிரி நடைபாதையில் நடந்து போக முடியாது. இல்லைங்க, நடைபாதையில் நீங்கள் டிக்கெட் இருந்தாலும் டிக்கெட் இல்லாட்டாலும் நடந்து போகலாம். டிக்கெட் கட்டாயம் கிடையாது நடைபாதையில் செல்கிறவங்களுக்கு. அலிப்பிரி நடைபாதையில் எவ்வித டிக்கெட்டும் தர்றதில்லைங்க. நீங்கள் தாராளமாக அலிப்பிரி நடைபாதையில் நடந்துட்டு போகலாம். ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. அடுத்தபடியாக இன்று 29/5/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுது என்றும் 31 குடோன்களும் ஃபில் ஆகி ஏடிஜியிலேருந்து கியூ லைன் ஸ்டார்ட் ஆகுது என்ற விஷயமும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 28/5/2025 அன்று 83,621 பேர் தரிசனம் பார்த்ததாகவும் 33,445 பேர் மொட்டை அடித்ததாகவும் 3,97,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 18 மணி நேரம் தரிசனம் பார்க்க ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்குது. மேபி ஜூன் ஸ்டார்ட் ஆன பின்பு தான் கூட்டம் குறையும் நான் நம்புகிறேன். அடுத்தபடியாக எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2.5 முதல் 3.5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் வரை ஆகும்ன்றது என்னுடைய எஸ்டிமேஷனை உங்ககிட்ட வைக்கிறேன். தினந்தோறும் காலை 5 மணிக்கு திருமலையில் ரூம் புக்கிங் தர தொடங்குறாங்க. இரவு 10-11 மணி கூட ரூம் புக்கிங் தராங்க. அதாவது 29/5/2025 காலை 8 மணி நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 1,700 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் 234 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. என்ற விபரத்தை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேங்க. திருமலையில் லாக்கர் ஃபெசிலிட்டி கிடைக்குதுங்களா? லாக்கர் திருமலையில் 24 ஹவர்ஸும் கொடுப்பாங்க. மொத்தம் 4 இடங்களில் கொடுக்குறாங்க. ஒன்று சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில், அதுக்கப்புறம் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில், இந்த மாதிரி நிறைய இடங்களில் கொடுக்குறாங்க. நியர்பை இந்த 2 ஷார்ட் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த லாக்கரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த லாக்கருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். லாக்கர் இருக்க எல்லா இடங்கள்லையுமே மொட்டையும் அடிப்பாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். லாக்கர் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும், ரூம் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும், டிக்கெட் வாங்குறதுக்கும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும். ஆக மொத்தம் ஆதார் கார்டு கட்டாயம் தேவை. சரிங்களா? அடுத்தபடியாக லட்டு, ஒரு நபர்களுக்கு 4 லட்டு எக்ஸ்ட்ரா லட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு லட்டோட விலை 50 ரூபாய் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி டெய்லியும் ஒரு வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம 2,000 வீடியோ கடந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிவோட்டிஸ்க்காக நிறைய பக்தர்கள் நம்ம வீடியோவில் பயன்படுறாங்கன்ற நம்பிக்கையில் தான் தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறேன். வாழ்க வளமுடன்.